Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தூத்துக்குடியை தொடர்ந்து தற்போது நெல்லை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பணக்குடியில் குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களிட பதிவு செய்யுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காத்து தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எழுச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பணக்குடி பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் ஆண்களும் பெண்களும் திரண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் கடவுளே அனைவரும் திறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. வானிலை வண்ண வண்ண நிறங்களால் ட்ரோன்கள் மூலமாக ஒரு ட்ரோன் ஷோ வானிலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். வானிலிருந்து விண்மீன்கள் கூட்டம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒருங்கிணைத்து வெற்றி என்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை வரவேற்கும் விதமாக அதிமுகவிற்கு வெற்றி வெற்றி என்கிற அந்த இலக்குகளால் துளைக்கக்கூடிய அந்த வெற்றி வாகை சொல்லக்கூடிய மாலைகள் போல வானிலை அந்த விஷயம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரை வரவேற்கும் விதமாக ஒவ்வொருவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகளை ஏந்தி கூட்டணி கட்சியுடைய கொடிகளை ஏந்தி கையிலே வண்ண நேர அனைத்து இந்திய அண்ணா திராவிட மூவர்ண பலூன்களை ஏந்தி ஏராளமான பெண்கள் இந்த பகுதியில் மலர்களை தூவி அதிமுக பொதுச் செயலாளருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பணக்குடி பகுதியே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியை மக்கள் வெள்ளத்தால் குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முதலமைச்சராக இருந்தபோது அதாவது பல்வேறு நலத்திட்டங்களை ஆளுகிற திமுக அரசு வஞ்சித்தது, மக்களை ஏமாற்றியது. அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கிற போது பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுத்திருக்கு. குறிப்பாக மக்களுக்காக செய்து கொடுத்த அந்த மக்கள் நல திட்டங்களுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு இந்த கூட்டங்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர், குறிப்பாக திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா ஏற்பாட்டிலும், அதே போன்று கழக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏராளமானோர் இந்த பகுதியை திறந்திருக்கிறார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் திறந்து உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்திலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வரவேற்கும் விதமாக எழுச்சியோடு இந்த வரவேற்பு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மக்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய உரையை கேட்க வேண்டும், அதே போன்று எழுச்சியான உரையை அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பெண்களும் குழுமி இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருகைக்காக தற்போது மணி 9:30 ஆகிறது. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி மக்கள் வெள்ளத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை இந்த பகுதியை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்களுடைய அலைகளும் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் எழுச்சியை பார்க்க முடிகிறது. ஆளுநர் அரசு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் 2026 திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும், அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் இன்றைக்கு இங்கே விழுந்து ஒரு எழுச்சியான ஒரு வீடு கொண்ட ஒரு வரவேற்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். தற்போது அந்த காட்சிக்கு முன்னால் இந்த பகுதியுடைய திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் இசைக்கு சுப்பையா அவர்கள் பேசி வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.